ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம 5ஆண்டு திட்டத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டான டாபிக். நம்ம நாட்டில் எப்படி 5ஆண்டு திட்டம் உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோமாக ரஷ்யாவில் 7 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. சோவியத் ரஷ்யா அவங்க நாட்டை முன்னேற்றத்திற்காக 7 ஆண்டு திட்டம், அவங்களுக்கு ஒரு திட்டம் 7 வருஷம், அந்த கணக்கில் அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தை மாதிரியே இந்தியாவிலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தலைவர்கள் இந்தியாவிலையும் ஒரு திட்டம் அது மாதிரி கொண்டு வரணும். அந்த திட்டம் 5 வருஷத்துக்கு கொண்டு வரணும், 5ஆண்டு திட்டமாக அதை செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை இப்படி முடிவு பண்ணாங்கன்னா திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1950. இதுதான் 5ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ முதல் 5ஆண்டு திட்டம். முதல் 5ஆண்டு திட்டம் எப்போ நடைமுறை காலம்னா 1951லேருந்து 1956 வரைக்கும். இதுதான் முதல் 5ஆண்டு திட்டம். இதோட யாருடைய மாடல்னு பார்த்தோமாக்கு ஹெரட் டாமர் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோமாக்கு வேளாண்மையை முன்னேற்றுவது, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் இந்த முதல் 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இத்திட்டம் 3.6% வளர்ச்சி விதத்துடன் இலக்கை விட அதிகம் வெற்றி பெற்றது. இந்த திட்டம் நல்லா செயல்பட்டு வெற்றியடைந்தது. அடுத்து 2வது 5ஆண்டு திட்டம். 2வது 5ஆண்டு திட்டத்தோட காலம் பார்த்தோமாக்கு 1956லேருந்து 1961 வரைக்கும். இத்திட்டம் யாருடைய மாடல் படி உருவாக்கப்பட்டதுன்னா இத்திட்டம் பேராசிரியர் PC மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இதோட முதன்மை நோக்கம் நாட்டில் தொழிலை முன்னேற்றம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தா வேளாண்மையை முன்னேற்றுது. 2வது 5ஆண்டு திட்டம் தொழிலை முன்னேற்றுது. இத்திட்டம் 4.1 வளர்ச்சியுடன் இத்திட்டமும் வெற்றி பெற்றது. அடுத்து 3வது 5ஆண்டு திட்டம். 3வது 5ஆண்டு திட்டம் இதோட காலம் 1961லேருந்து 1966 வரைக்கும். இத்திட்டம் காட்கில் திட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரத்தை உருவாக்குவது. இந்த 3வது 5ஆண்டு திட்டம் சுதந்திரமான பொருளாதாரம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா வேளாண்மைன்னு பார்த்தா, 2வது 5ஆண்டு திட்டம் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 3வது 5ஆண்டு சுதந்திரமான பொருளாதாரம். அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம். அதுக்கு முன்னாடி திட்ட விடுமுறை காலம்னு செயல்படுத்துவாங்க. திட்ட விடுமுறை காலம்னா எப்போன்னா 1966லேருந்து 69 வரைக்கும். அதாவது 5ஆண்டு திட்டத்துக்கு ஒரு விடுமுறை விட்டாங்க, லீவு விட்டாங்க. அப்போது 5ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. ஏன் செயல்படுத்தப்படலைன்னா இந்தியா பாகிஸ்தானோட போரிட்டு அதில் நிறையா செலவாயிடுச்சு. அதனால் அந்த காலத்தில் 5ஆண்டு திட்டத்தை செயல்படுத்த முடியல. அந்த காலகட்டத்தில் என்ன செயல்படுத்தினாங்கன்னா ஓராண்டு திட்டம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு திட்டம் அப்படின்றது மாதிரி 3 வருஷமாக செயல்படுத்தினாங்க. 1966லேருந்து 69 வரைக்கும். ஃபஸ்ட்டு 3 5ஆண்டு திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க. அடுத்து 3 வருஷம் லீவ் விட்டு ஓராண்டு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அடுத்து 4வது 5ஆண்டு திட்டத்தை கொண்டு வராங்க. 4வது 5ஆண்டு திட்டம் 1969லேருந்து 1974 வரைக்கும். இத்திட்டம் 2 முக்கிய நோக்கங்கள், அதாவது நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல். இதுதான் இந்த 4வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இது அதை இலக்கை அடைய முடியாமல் இந்த திட்டம் 4வது 5ஆண்டு திட்டம் தோல்வியடைந்தது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு திட்டம் 5ஆம் 5ஆண்டு திட்டம். 5வது 5ஆண்டு திட்டம் காலம் 1974லேருந்து 1979 வரைக்கும். இதை வருஷம் பார்த்துக்கோங்க. 5வது 5ஆண்டு திட்டம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. 1974லேருந்து 79 வரைக்கும். இதனுடைய முக்கிய நோக்கம் பார்த்தோமாக்க வேளாண்மை, தொழில்துறை, சுரங்கத் தொழில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. இத்திட்டமும் ஓரளவுக்கு வெற்றியை பெற்றது. 5வது 5ஆண்டு திட்டமும். இத்திட்டத்திற்கான முன்வரைவு தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. எப்போ 5வது 5ஆண்டு திட்டத்துக்கு முன்வரைவு யார்? தார், TP தார். ஃபஸ்ட்டு யார் பார்த்தா
ஃபஸ்ட்டு வந்து ஹெரடோமரு, 2வது மகளனோபிஸு, 3வது காட்கில்லு. அப்படி பார்க்கும்போது இப்போ 5வது வந்து டிபி தாரு. இத்திட்டம் வந்து இப்போ 5வது திட்ட காலம்னு பார்த்தப்போ 1974லேருந்து 79 வரைக்குமா. ஆனால் இந்த திட்டம் 78லேயே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து கலைஞ்சிரும். அதனால் 5ஆண்டு திட்டத்தை அடுத்து வரவங்க செயல்படுத்த வேணாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் 1978, அதாவது 4வது வருஷத்துலேயே இந்த 5ஆண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வேறு எதாவது கொண்டு வருவாங்க. அப்புறம் திருப்பி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால திருப்பி 5ஆண்டு திட்டத்தை கொண்டு வரோம். அது வேறு கதை பார்த்துக்குருவோம். 1978ஆம் ஆண்டு, அதாவது ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. அதாவது 4 வருஷந்தே ஒரு 5ஆண்டு திட்டம் செயல்படுச்சுன்னா அது எந்த 5ஆண்டு திட்டம்னா 5வது 5ஆண்டு திட்டம் தான். அதுக்கப்புறம் 5வது 5ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் சுழல் திட்டம்னு கொண்டு வந்தாங்க. சுழல் திட்டம்னு 1978லேருந்து 79ஆம் ஆண்டு ஓராண்டு காலத்திற்கு சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5வது திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. 5வது 5ஆண்டு திட்டத்தை 79ல் முடியும். ஆனால் 1978